ஸோ இந்த சம் பார்த்துட்டிங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் 3வது பேஜில் இருக்கிற சம் தாங்க இது. இல்லஸ்ட்ரேஷன் 2 அப்படின்னு இருக்கும். அதாவது தமிழில் வந்து விளக்கம் 2 அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் ஏ செட் வந்து 1 2 3, பியில் செட் ப்ராக்கெட் ஏ கமா பி இப்படி இருக்கும்போது ஏ கிராஸ் பி என்னன்னு கேட்குறாங்க, இல்லாட்டி பி கிராஸ் ஏ என்ன, இது ரெண்டுமே எப்படி இருக்கும் கண்டுபிடி அப்படிங்கிறாங்க. ஸோ இதில் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் லாஸ்ட் சம்மில். இப்போ ஏ கிராஸ் பி பி கிராஸ் ஏ எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு இப்போ இதில் மறுபடியும் பார்க்கலாம். ஸோ ஏ கிராஸ் பி அப்படின்னா நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன், ஏ செட்டை முதல்ல எழுதிக்கிங்க, கிராஸ் பியோட செட்டு எழுதிக்கிங்க, பியோட கணம் எழுதிக்கிங்க, ஏ கணம் கிராஸ் பி கணம் ரெண்டும் எழுதிக்கிங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த ஃபஸ்ட்டு ஒன்றால் ஏவை 1 ஏன்னு எழுதணும், அடுத்து 1 பின்னு எழுதணும், அடுத்தது 2 ஏன்னு எழுதணும், 2 பின்னு எழுதணும், அடுத்து 3 ஏ 3 பி இப்படி தான் எழுதணும். ஸோ 1 ஏ 1 பி. அடுத்தது இந்த ரெண்டை வச்சுட்டு ஏவும் பியும் எழுதணும், 2 ஏ 2 பி. அடுத்து இந்த 3ஆல் ஏ பி எழுதணும், 3 ஏ 3 பி. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஏ கிராஸ் பி. இதே மாதிரி பி கிராஸ் ஏ கேட்டாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பி எழுதிக்கிங்க, ஏ பி, பி செட் எழுதிக்கிங்க, இன்ட்டு ஏ செட்டு அதுக்கப்புறம் எழுதுங்க, ஏ செட்டு எழுதுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் அதே மாதிரி ஏவை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஏ 1 ஏ 2 ஏ 3 இந்த மூணையும் முடிச்சிடணும். ஏவை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும், ஏ 1 ஏ 2 ஏ 3. அதே மாதிரி பியை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இது ரெண்டும் பி 1 பி 2 பி 3. இந்த ஃபஸ்ட்டு இருக்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க, இந்த 3 எழுத்தையும் எழுதிடுங்க, அது கம்மா வச்சுட்டு. அதே மாதிரி செகண்ட் இருக்கிறத ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த 3 எழுத்து எழுதுங்க, அவ்வளோதான். இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ இப்போ நமக்கு என்ன கிடச்சிருச்சு அப்படின்னா பி கிராஸ் ஏவும் என்னென்னு கிடச்சிருச்சு. ஸோ இப்போ இவங்க கண்டுபிடிக்க சொன்னது ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு பி கிராஸ் ஏ, இந்த ரெண்டு கண்டுபிடிக்க சொன்னாங்க. இந்த ரெண்டுமே கிடச்சிருச்சு. இந்த ரெண்டு ஈக்குவலாக அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஸோ இது வந்து 1 ஏ, இது வந்து ஏ 1. அடுத்தது வந்து ஸோ டேம் மாறி வருது. அதே மாதிரி இங்கே ஏ 2ன்னு இருக்குது, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 2 ஏன்னு இருக்குது. அப்படியே டேம் மாறி வர்றதுனால இது ஈக்குவல் கிடையாது. ஸோ அப்போ ஏ கிராஸ் பி நாட் ஈக்குவல் டு பி கிராஸ் ஏ. இதே டேம் ஏ 1 அப்படிங்கிற டேம் இங்கே எங்காவது வந்திருந்ததுன்னா இந்த ரெண்டு டேம் ஈக்குவல்னு சொல்லலாம். இதேமாதிரி 1 ஏங்கிற டேம் ஏதாவது ஃபஸ்ட்டு 1 வந்திருக்கணும், ரெண்டாவது ஏ வந்திருக்கணும், அந்த மாதிரி ஏதாவது வந்துருச்சுன்னா ரெண்டு டேம் ஈக்குவல்னு சொல்லலாம், அந்த ரெண்டு டேம் மட்டும் ஈக்குவல்னு சொல்லலாம். அதே மாதிரி கம்ப்ளீட்டாக எல்லாமே வந்திருந்ததுன்னா ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு பி கிராஸ் ஏன்னு சொல்லலாம். அப்படி இல்லாட்டி ரெண்டுமே வந்து என்னென்னா ஈக்குவல் கிடையாது. இதை வந்து வரைபடம் மூலமாக நம்ம ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா, அதாவது கிராஃப் மூலமாக ப்ரூவ் பண்ணணும் கிராஃபிக்கலாக அப்படின்னா எப்படி ப்ரூவ் பண்ணலாம்னா, ஃபஸ்ட்டு ஒரு கிராஃப் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் போட்டுக்குங்க, இது 0. அதே மாதிரி இந்த சைடு எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் போட்டுக்கிறேன், இது 0. ஸோ நம்மகிட்ட இருக்கிற மேக்ஸிமம் நம்பர் எவ்வளோனா 1 2 3. அதே மாதிரி ஒய்யில் ஏபி, எக்ஸில் 1 2 3ன்னு வச்சுக்கோங்க. இது வந்து ஏ கிராஸ் பின்னா ஏவை எக்ஸாகவும் பியை ஒய்யாகவும் வச்சுக்கோங்க, 1 2 3. அதே மாதிரி ஒய்யில் ஏ பி. இதுவே பி கிராஸ் ஏனா பிஏ எக்ஸாகவும் ஏவை ஒய்யாகவும் வச்சுக்கோங்க. பியில் என்ன இருக்குது, ஏபி மட்டும்தான் இருக்குது பியில். ஸோ அப்போ இந்த இடத்துல ஏ பி இந்த ரெண்டு டேம் தான் வரும். இந்த இடத்துல 1 2 3 எக்ஸில் வரதெல்லாம் ஒயில் வரும். இந்த இடத்துல எக்ஸில் வர டேமெல்லாம் என்னது, ஏவோட டேம் வந்து 1 2 3. ஸோ இப்போ மார்க் பண்ணலாமா, ஏ கிராஸ் பி மார்க் பண்ணலாம், 1 ஏ. ஸோ இந்த இடத்துல 1 ஏ, இது ரெண்டு ஜாயிண்ட் ஆகிற இந்த பாயிண்ட். அடுத்தது 1 பி. ஸோ 1ல் பி இந்த பாயிண்ட், இது 1 ஏ, இது 1 பி. அடுத்தது 2 ஏ. ஸோ ஏ தான் 2 ஏ. அடுத்தது 2 பி. ஸோ 2ல் பி, 2 பி.
அடுத்து 3 கமா ஏ 3 கமா பி 3 கமா ஏ. ஸோ இது வந்து 3 கமா பி. இப்போ நமக்கு எப்படி கிடைக்குதுன்னா இந்த பாயிண்ட் எல்லாம் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு ஷேப் கிடைக்கும்னா ஸோ இந்த மாதிரி ஒரு ஷேப் கிடைக்கும். அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா இப்படி ஒரு ஷேப் கிடைக்கும். ஆனால் அதுவே பி கிராஸ் ஏல பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் A,1 A,2 A,1 இது வந்து A,1 இது A,2 ஏல ரெண்டாவது பாயிண்ட்டு. அடுத்தது A,3 ஏவில் 3 இதே மாதிரி தான் இருக்கும். B,1 B,2 B,3. ஸோ B,1 B,2 B,3 2 B,3. ஸோ இப்போ இதை ஜாயின் பண்ணி பாருங்கள் எப்படி ரெக்டாங்கிள் ஃபார்ம் ஆகுதுன்னு. இந்த மாதிரி ஃபார்ம் ஆகுது, அதாவது இப்படி ஃபார்ம் ஆகுது. ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன ப்ரூவ் பண்ணுறோம் அப்படின்னா வரைபடத்து மூலமாக கிராஃபிக்கலாக எப்படி ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னா A, Bயும் B, Aவும் நாட் ஈக்குவல் அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணலாம்னா இதுலேருந்து ப்ரூவ் பண்ணிக்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.